80களில் ரசிகர்களின் கனவு கன்னியாக திகழ்ந்தவர் ரேவதி. திரையில் மென்மையான முகம், கண்களில் உணர்ச்சி, கதாபாத்திரங்களில் இயல்பான நடிப்பு. அவரின் ஒவ்வொரு பாத்திரமும் ரசிகர்களின் இதயத்தில் தனி இடம் பிடித்தது. ஆனால் திரையுலகில் வெற்றி பெற்ற அந்த பெண்மணியின் தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் கண்ணீரால் நிரம்பியது. 17 வயதிலேயே கதாநாயகியான அறிமுகமான ரேவதி முதல் படத்திலேயே பாராட்டுக்களை குவித்தார். தமிழ் மட்டுமல்ல, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இந்தி என 5 மொழிகளில் நடித்து பன்மொழி நட்சத்திரமாக உயர்ந்தார். 3 தேசிய திரைப்பட விருதுகள், பல தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகள். நடிகை மட்டுமல்ல, இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஆனார். அவரது வாழ்க்கையில் காதலும் மலர்ந்தது. 1986இல் ஒளிப்பதிவாளர் சுரேஷ் சந்திர மேனனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அப்போது ரேவதி தனது கரியரில் உச்சத்தில் இருந்தார். கணவரின் மேல் முழு நம்பிக்கை வைத்து 2 படங்களை தயாரித்தார். ஒரு படம் வெற்றி, மற்றொன்று கடும் நஷ்டம். பண நெருக்கடி, அழுத்தம், மன அழுத்தம். அதன் விளைவாக குழந்தை பிறந்தால் செலவு செய்ய முடியாது என்ற பயத்தில் ரேவதியின் கணவர் தானாகவே அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். ஆனால் வெளியில் சொன்ன கதை வேறு. குழந்தை இல்லை என்றால் அது ரேவதியின் பிரச்சனை என மலடி பட்டம் கொடுத்தார். உண்மையை அறியாமல் பிரச்சனை என்னிடமே இருக்கிறதா என்று மனவேதனையில் வாழ்ந்தார் ரேவதி. பின்னர் உண்மை தெரிந்தபோது தன்னை குற்றவாளியாக்கிய கணவரை மன்னிக்க முடியாமல் 16 ஆண்டுகளின் உறவை முடித்தார். விவாகரத்துக்கு பிறகு பல ஆண்டுகள் தனிமை. ஆனால் வாழ்க்கை அங்கேயே நின்றுவிடவில்லை. 48 வயதில் IVF சிகிச்சை மூலம் தாயானார் ரேவதி. ஒரு பெண்ணாக அவர் எடுத்த துணிச்சல் தீர்மானம் அது. இன்று என் மகள்தான் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்று பெருமையாக சொல்லும் ரேவதி, மகள் வளர்ந்ததும் வாழ்க்கையின் உண்மைகள் அனைத்தையும் பகிர்வேன் என்றும் கூறியுள்ளார். திரையில் பல கதைகளில் நடித்த ரேவதி தன் வாழ்க்கையிலேயே ஒரு வலிமையான கதையை எழுதி கொண்டவர். வெற்றி, தோல்வி, அவமானம், விவாகரத்து, தாய்மை எல்லாவற்றையும் தாண்டி நிமிர்ந்து நிற்கும் ஒரு பெண்ணின் உண்மை வாழ்க்கை, அதுதான் ரேவதி.